கோஹினூர் வைரத்தை இந்தியா கொண்டு வருவது தொடர்பான விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் அளித்த கூடுதல் தகவல்களை இனி காணலாம். இந்தியாவிற்கு சொந்தமான கோஹினூர் வைரத்தை பிரிட்டனிலிருந்து இந்தியாவிற்கு மீண்டும் கொண்டு வருவது தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் மத்திய அரசானது எடுக்கும் என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வானது ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கி மே 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த 2வது அமர்வின் போது கோஹினூர் வைரத்தை இந்தியாவிற்கு மீண்டும் கொண்டு வருவது தொடர்பான அனைத்து விவாதங்களிலும் மத்திய அரசு கலந்து கொள்ளும் என்றும் அதற்கான விவாதத்தை எடுத்து நடத்துவதற்கான அனைத்து விஷயங்களிலும் மத்திய அரசு ஈடுபடும் என்றும் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கோஹினூர் வைரத்தை எப்போது எப்படி மீட்டு கொண்டு வரப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு பொதுநல வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த பொதுநல வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது மத்திய அரசு 6 வாரங்களுக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் சார்பில் அதனுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்கள் முந்தைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களையும் நிலைப்பாடுகளையும் முன்வைத்து மட்டுமே வாதங்களை தொடர்ந்தார் என்றும் தற்போது மத்திய அரசின் சார்பில் எந்த ஒரு பதிலும் உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்படவில்லை என்றும் ஆனால் ஊடகங்களில் தவறான செய்தியாக மத்திய அரசு கோஹினூர் வைரத்தை மீண்டும் திருப்பி கொண்டு வரப் போவதில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகமானது விளக்கம் அளித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க பரிசுகள் அனைத்தும் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீஃபன்.